எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 901 to 950. ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ 200 கொஸ்டின்ஸு, 1.5 மார்க்ஸ் ஆஸ் பர் Group 4 Group 2. ஸோ 60 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் மினிமம் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ அது கொஷின் நம்பர் 101 200 வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கொஷின் தமிழில் மிஸ்டேக் அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அது பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டாங்க. கொஷின் நம்பர் 101 to 200 இந்த இங்கிலீஷ் வெர்ஷனு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இல்லாமல் வேறு எதாவது வேல்றதுனா கூட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக A to B, A to D ஆன்சர் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆப்ஷன் இ கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். எம்டியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாமல் விடக்கூடாது. கம்பல்சரி எனி ஒன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணலாம், அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 questions with 5 options will be displayed on the screen. அதான் எஸ், மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும், 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சூஸ் பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம், எவ்ரி கொஷின் கிடையாது, டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 minutes. ஓகேங்களா? மீன்ஸ் 180 minutes வந்து பார்த்தீங்கன்னா அதான் 3 hours. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 minutes. ஸோ அதோடைய எங்கே சார் அப்படின்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். எஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ். 39 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பாக்ஸ் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீஸாக விட்டுறாதீங்க சிஸ்டத்தை. சிஸ்டம் ரொம்ப நேரமாக மவுஸை மூவ் பண்ணாமல் வச்சுருந்தனால ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பஃபர் சிஸ்டம் ஏதாவது இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டைம் கொஞ்சம் டிலே ஆயிரும். அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அதிகம்தான். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது அப்படியே ஃப்ரீஸாக உட்காந்துருக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்படியே ஃப்ரீஸாக சிஸ்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ கொஷின்ஸை மூவ் பண்ணி ரீட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அப்படியே ஃப்ரீஸாக ஒரு 10 minutes 15 minutes அப்படியே எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எக்ஸாம் ஹால்லேயே சொல்லுவாங்க. இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுவரை அந்த அங்கே கலர் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆகும். ப்ளூ கலர், சரி, ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இதில் மானிட்டரில் அதிலே பாருங்கள். நீங்கள் இதுவரை இந்த வினாவினை பார்க்கவில்லைனாலும் அதுக்கும் அந்த கலர் காட்டும். இதுவரை இந்த வினாவிற்கு விடை அளிக்கவில்லை, விடை அளித்து விட்டீர்கள், அது எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஷினும் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ஆன்சர் அப்போ தான் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகாது. அது வந்து எம்டியாக அந்த கொஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சூஸ் பண்ணல அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூன்னு கேட்கும். இல்லை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும், அடுத்த கொஷின் டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் அந்த கொஷின் வந்து உங்களுக்கு
டேட்டாஸில் சேவ் ஆகும். எஸ், ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு டைம் நீங்கள் அங்கே ஆண்டி எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவாங்க. இப்போ குரூப் 2 குரூப் 4 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், OMR ஆன்சர் பண்ணுறோம். இப்போ 500 வேக்கன்சி இல்லை ஒரு 1000 லெஸ் தென் 500 வேக்கன்சிஸ் எல்லாமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 20,000 எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிற கேண்டிடேட் அதை அந்த குவான்டிட்டி பொறுத்து எக்ஸாம் வந்து சிபிடியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ப்ராசஸ் கம்மி எங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுறது. OMR எடுத்து வந்து கரெக்ட் பண்ணி திரும்பவும் அதுக்கு. ஸோ இதுனா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்கு முடிஞ்சிடும். பட் ஆனால் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ 20 லட்சம் பேர் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் அவைலபிலிட்டிக்கு நம்மளால் கொஞ்சம் நெக்ஸ்ட் அடுத்து எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உதகைமண்டலம் ஊர் பேருடைய மறு பெயர்கள் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருந்தோம். உதகை ஊர் பேர்களின் அதாவது வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை, நாகப்பட்டினம் நாகை, இதில் அவங்களுக்கு தெரிஞ்சது தான். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. ப்ராஜெக்ட் நீங்கள் டிகிரி பண்ணீங்க, ப்ராஜெக்ட் தீசிஸ் சப்மிட் பண்ணுவீங்க, ஆய்வேடு அறிக்கை. சினிமான திரைப்படம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 10th புக்கு இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படிங்கிறது ஏவல். கொஷின் நம்பர் 6, 7 ரீட் பண்ணுங்க பார்ப்போம். டென்த்து புக்கில் நம்ம அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். எல்லாமே கண்டினியூவாக 10th புக்கு தான் அந்த கொஷின்ஸு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு 7th புக்கில் 6th புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம், பண்பாட்டு மையம் கிடையாது. இது எல்லாமே 11th 12th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எப்படி நம்ம எக்ஸாம்ஸ் கம்யூனிட்டியில் டெய்லியுமே நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி தான் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர். இந்த கொஷின் அதே மாதிரி தான். நிறைய பேர் இதுக்கு என்ன ஆன்சர் எடுப்பாங்கன்னா பசுமரத்தாணி போல் அப்படின்னு எடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்குவது அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. பசுமரத்தாணி எடுத்துடாதீங்க ஆப்ஷன்.
கொஸ்டின் நம்பர் 13. காக்கை உட்கார பணம் விழுந்தது போல, இதனுடைய உவமை கேட்குறாங்க. தற்செயல் நிகழ்வு. கொடி கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருள் புகழ் பெற்று விளங்குதல். இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டு பழமொழி கொடுத்துட்டு அதனுடைய உவமை கேட்குறாங்க. இல்லை ஏதோ தொடர் கொடுத்துட்டு உவமை கேட்குறாங்க. அப்படின்னா தொடருக்கான பொருள் தெரிஞ்சிருக்கணும், பழமொழிக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நீங்கள் உவமை கண்டறியணுன்னாவே கண்டிப்பாக எது தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். பொருள் தெரியாமல் அதுக்கு நீங்கள் இது உவமை அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா, ஓகே பழமொழி ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்துருப்பீங்க, பாரதியினுடைய பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படிங்கிறது. இந்த தொடர் பார்த்தீங்கன்னா இதுக்கு உவமை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல். அப்படின்னா அந்த லைன் பொருள் தொடருக்கான பொருள் தெரிஞ்சால் தான் இந்த ஆப்ஷன் எடுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த நியூ புக்கில் 2024 எடிஷனில் காரண வினை பற்றி டிஃபைன் பண்ணல, ஸ்கூல் புக்கில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓல்டு புக்கில் 2019-20 எடிஷனில் காரண வினை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த தன்வினை பிறவினை அந்த இயலில் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டில் 9th. இந்த எடிஷனுக்கும் ப்ரீவியஸ் எடிஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2023-24 எடிஷனுக்கும் 2019-20 எடிஷன் தமிழ் புக்குக்கும் இந்த இயல்கள் இந்த பார்ட்டு மட்டும் பாருங்கள், படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கு இந்த புக்கை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். எவ்வகை வாக்கியம் என கண்டது பூக்களை பறிக்காதீர். ஸோ இது இந்த கொஷின் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். கட்டளை தொடர் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இந்த கொஷினில் கூட பாணினி எப்பகுதி நமக்கு பயன்படுகிறத வினா. கொஷின் நம்பர் 19 பாருங்கள். தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? ஓகே, கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர்ஸை ஓரளவுக்கு எடுக்க முடியும். இல்லை ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க, டைரெக்டாக ஆன்சர்ஸ் எடுக்காதீங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் இப்போ ஆன்சர் சூஸ் பண்ணலாம். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பணிந்து பணித்து பாருங்கள் எவ்வளோ இந்த ஒரு சொற்கள் வச்சு நிறைய கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளே பார்த்துருப்போம். பணிந்து பணித்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொடர் நிறைய புதிய புதிய சொற்கள் பார்த்திங்கன்னா புதிய தொடர் பார்த்திங்கன்னா
அவங்களே கொஷினாக கேட்டிருக்கிறாங்க, ஓனாக கொஷின்ஸ் எடுத்துருக்குறாங்க. புக்கில் பணித்துங்கிற சொற்கள் இருக்குது, அதுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். பணிவுடன் நடத்தல் தான் பணிந்து. பணித்துனா கட்டளை இடுதல். பணிந்து அப்படின்னா பணியாமை அப்படின்னு எடுத்துடாதீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் கரெக்டாக வராது. இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடர். ஸோ அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ 4 இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் எங்கேயாவது இருக்குதான்னு. அந்த மாதிரி ஆப்ஷன் இது இல்லை அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 26. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐஎம் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள், ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி அண்ட் டி வராதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எது வராதுன்னு ஈஸியாக. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்களே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் பி அண்ட் டி வராது. ஸோ ஏ அண்ட் சி மட்டும்தான். அதில் சீக்கிரமாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டுவெண்ட்டி 27 பாருங்கள். 27 எங்கேயுமே உயிரெழுத்து சொற்கள் தொடங்குமே கிடையாது. எந்த சொற்களையுமே உயிரெழுத்து தொடங்கலை, எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் தான். கொஸ்டின் நம்பர் 28. வேறு சொல்லின் வினைமுற்று. ஸோ வேறு சொல் கொடுத்துட்டு வினைமுற்று, இல்லை வினைமுற்று கொடுத்துட்டு வேறு சொல், ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரோட வினை சொல்லுக்கு வேர்முற்று, இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் கொஷின் பேப்பர்லேயே. இப்போ அப்படின்னா ஒரு தொடர் அப்படின்னா உங்களுக்கு அதில் எது வினைச்சொல்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வினைச்சொல் எந்த இடத்துல இருக்குன்னு அந்த தொடரில் எந்த சொற்கள் வினைச்சொல்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் வேறு வினைமுற்று கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த எழுவாய்க்கு வினைமுற்று கண்டுபிடி, அந்த தொடரின் பயனிலை தெரிந்து வினையாளனை பெயர் கண்டறி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எழுவாய், பயனிலை, வினைச்சொல்
இதெல்லாம் ஒரு தொடரில் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வினைமுற்று பாருங்கள், ஏவல் வினைமுற்று சொல். இது ஸ்கூல் புக்லேயே புக் பேக் கொஷின் 9th புக்கில் பாருங்கள், 8th 9th புக்கில் இருக்கும் பாருங்கள். ஏவல் வினைமுற்று சொல், வினைமுற்று இந்த ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, புக் பேக் கொஷினே இருக்குது. கொஷின் நம்பர் 30 பாருங்கள். வேர்ச்சொல் விளைவது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு இந்த மயங்கொலி பிழைகள் கொடுத்து சொற்கள்லையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கொஷின் நம்பர் 31 பாருங்கள். கொஷின் நம்பர் 32. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லி அதனோட வேர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. அறிஞர் இல்லை அறிஞன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. அரியேன் அப்படின்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், சொற்கள் மாறினாலும் பொருள் மாறாது. பொருள்லாம் இந்த இடத்துல வேர்ச்சொல்லுக்கான பொருள் மாறாது. ஓகேங்களா? நீங்கள் பொருள் அப்படின்னா வேர்ச்சொல்லுக்கான பொருள் மாறாது. கொத்து, தாரு, வாழைத்தாறு இதெல்லாம் குலை வகை. பழம், சீப்பழம் பார்த்துருக்குறோம். வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் நம்ம இந்த கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இந்த கொஷின் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, லோயர் லெவல் புக்லேயே இருக்குது. இந்த புக் பேக் கொஷினாகவே இருக்குது இதெல்லாம். ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி எந்த வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்குண்டான அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ் பேட்டர்ன் வேறு. நான் திரும்பவும் அதே சிலபஸுக்கு தான் திரும்பவும் நான் மனப்பாடம் தான் பண்ணுவேன். அப்படின்னா எழுவாய் முன்னிலை இந்த மாதிரி சரி எழுவாய் பயனிலை செய்படு பொருளுக்கு வினைமுற்று கண்டறி, வினையாளனை பெயர் கண்டறி, பெயரச்சம் கண்டறினா எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் புக்கே கொடுத்தாலும் தமிழ் புத்தகத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம். எல்லாமே இருக்காது. புத்தகமே கொடுத்து 100 கொஷின் இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே கஷ்டம். புக்கில் ஒரு தொடர் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இலக்கணம் புரிஞ்சால் மட்டும்தான் இதுதான் எழுவாய், இதுதான் முன்னிலை, இதுதான் சரி, இதுதான் பயனிலை, இதுதான் செய்படு பொருள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் எடுக்க முடியும்.
புத்தகமே கொடுத்தாலும் இலக்கணத்துக்கு ஆன்சர் என்ன பண்ண முடியாது. ஓனாக ஒரு தொடர் கொடுத்து ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ணுற போது உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. புக்கில் இருக்கிற கொஷின் ஓகே, அதே அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஓகே புக்கில் ஆன்சர் ஈஸியாக நம்ம எடுத்துடுறோம், எழுதிடுறீங்க. ஓனாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம எழுவாய்க்கு வினை முற்று கண்டறி, செய்படு பொருளுக்கு வினையாளன பெயர் கண்டறி, தொழிற்பெயர் கண்டறி, வேறு சொல் கண்டறி அப்படின்னா எதுவுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு. அதனால் இலக்கண பிழையின்றி ஸ்கூல் புக்கை வச்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. யாப்பு அணி தெரியல அப்படின்னாலும் என்ன சொன்னால் பார்த்தீங்களா, புணர்ச்சி தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுகவே பிரிக்க முடியாது ஒரு சொற்கள். ஈஸியான சொற்கள் எல்லாம் ஓகே, நீங்கள் ஆல்ரெடி படித்தது. புதுசாக ஒரு சொற்கள் இல்லை நீங்கள் பார்க்காத சொற்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களால் அதை பிரிக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்குமே அந்த சொற்களை ஸ்கூல் புக்கில் நான் வந்து 11th 12th ஓல்டு 11th 12thலாம் படிக்கலை, என்ன எல்லாத்தையும் படித்து நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக்கலாம் ஓரளவுக்கு ஓகே. 6th to 12th வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அதுவும் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஒரு சில கொஷின்லாம் சேர்த்து எழுதுக்கலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்க முடியாது. பட் இலக்கணம் அப்படி கிடையாது. காம்பினேஷன் அப்படின்னா இவ்வளோ தான், உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள், சீர்னா இப்படி தான் பிரிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஒரு சொற்கள் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக்கலாம். ஸ்கூல் புக்கில் படிக்கவே எங்கேயுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் இலக்கணம் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் புக்ஸை நம்ம இவ்வளோ படிக்கிறோம் கிட்டத்தட்ட, இதில் இலக்கணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கிற விஷயங்கள் தான் அதிகம். வாழை 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 அப்படின்னா இந்த லைக்கு மீன், இந்த லைனா மரம், வாழை மரம். சீரம்னா தலை. அடுத்த கொஷின் பாருங்கள் 37. கிண்ணம் சிறு பாத்திரம். கொஷின் நம்பர் அடுத்தது பாருங்கள். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். கொஷின் நம்பர் 40 பாருங்கள். பிழையற்ற தொடர். ஸோ பிழையற்ற தொடர் அப்படின்னா சரியான தொடர். இது இந்த 4 சொற்கள்லையும் பாருங்கள், 4 இதுவும் படித்து பாருங்கள். ஒருமைப்பன்மை தெரிஞ்சிருக்கணும். செலியன் வந்தார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்மையில் கொடுத்துருக்குறாங்க. சந்திப்பிலை நீக்குக. சந்திப்பிலையே நீக்குக கூட உங்களுக்கு இவர் யார் இடைக்காலத்தில் புத்தமித்திரருமே ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பார் எடுக்குது. சிறப்பு பெயர்கள்லாம் வரவே வராது. அங்கே பாருங்கள் எல்லாமே மிஸ்டேக்கு. சீரரா உங்களுக்கு சந்திப்பிலை மட்டும் கிடையாது, தொடரே பாருங்கள். தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இந்த இடத்துல தமிழுக்கும் அப்படின்னா அடுத்து முத்தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொற்கள் தொடர் வராது. தொடர் வந்துட்டு தவறான தொடர் அது. ஏன்னா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் என்னும் இருக்குது. தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படிங்கிறத விட தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஸோ எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எதை மிகைப்படுத்தி கூறுவது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழை முத்தமிழை மிகைப்படுத்துதா இல்லை முத்தமிழ் தமிழை மிகைப்படுத்துதா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் எடுக்க முடியும். மிகைப்படுத்தி கூறுவதெல்லாம் அணியில் தான் நம்ம படிக்கிறோம். அணி இலக்கணத்தில் தான் மிகைப்படுத்தி கூறுவது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு
ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சந்திப்பிழைக்கும் அணியே சிலபஸில் இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு எது மிகைப்படுத்தி கூறுவது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த தொடரை சரியான தொடரை இந்த மாதிரி வேறு ஏதாவது தொடர் கொடுக்குறாங்கன்னா எடுக்க முடியாது. எதை மிகைப்படுத்தி கூறுவது அப்படின்னு அணியில் தான் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு 60 கொஷின் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. 50 to 16 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இருக்கும். அந்த டைரெக்டாகவே கொஷின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். மீன்ஸ் தமிழ் சரியாக புரியலாம். ரிமைனிங் 30-40 கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இலக்கணம் வந்து பிழையின்றி தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். தெரியும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் 95 கொஷின்ஸ் போட்டிருக்கலாம், நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம். எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரியாக இருந்தது. ஸோ இந்த ரீசனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் இன் தமிழ் கிராமர். எஸ், தமிழ் இலக்கணத்தில் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் 80 கொஷின்ஸ்க்கு மேலே கிராக் பண்ணுறது, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதான் நானாடி சொல்லியிருக்கிறது தான். தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 2 இன்ஜினியரிங் டிகிரியே படித்து முடிச்சிடலாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேப்பர் கூட 48 96 பேப்பர் படிச்சிடலாம். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க தமிழ் இவ்வளோ தான் புக்கு அப்படின்னு. ஸோ சொல்லும் பொருளும்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உங்களுக்கு பேர் தொல்காப்பியருக்கும் புத்தமித்திரருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இது இடைக்காலத்தில் இயற்றப்பட்டது. அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. நூட்களை வச்சு தான் நம்மளே தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால் இந்த மாதிரி இவர் எழுதியிருக்கிறாருன்னு நம்மளால் அறிய முடியுது. ஏன்னா வேறெல்லாம் உங்களுக்கு சான்றுகள் கிடையாது, நூட்கள் மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கல்வெட்டு சான்றுகள். இங்கே நூட்களே தெரியாமல் அதுலேயுமே உங்களால் என்ன பண்ண முடியாது. ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உவமையாக எழுதியிருக்கிறாங்களா, இல்லை உருவகத்தோடு எழுதியிருக்கிறாங்களா, சொற்களை மறைத்து வைத்து, அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தமிழ்லேயே. ஒரு தொடரில் வந்து பார்த்திங்கன்னா உவம உருவு மறந்து வந்து தொடர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணாங்க, இப்படி டீச் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கமுகுனா பாக்கு, இது 6th புக்கில் இருக்குதா. எழுத்து சொல் அணி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாப்பில் கொடுத்துருக்குறாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறி யாப்போட ஒரு வகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இது இந்த இடத்துல பொருந்தாத சொல் அப்படிங்கிறது நம்ம யாப்புன்னு கொடுக்க பதில் யாப்போட உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த இடத்துல இது வந்துட்டு தவறான சொற்கள். இந்த 4 ஆப்ஷனுக்கு பொருந்தாத சொல் அப்படி நம்ம எடுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். குற்றியலுகரம், வல்லின குற்றியலுகரம், மெல்லின குற்றியலுகரம்லாம் தெரிஞ்சுதான் எழுதிடலாம். கசட தபர, இது வந்து பாக்கு பாட்டு பத்தெல்லாம் உங்களுக்கு வல்லின குற்றியலுகர சொற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மெல்லினம் குற்றியலுகர சொற்கள். பொருந்தாத சொல்லை கண்டறி, நீகான் அப்படிங்கிறது பொருந்தாத சொல்லா. ஆனால் ரிமைனிங்லாம் உங்களுக்கு படகை குறிக்குதுங்கிறது தெரியும். நம்ம இப்போ ரீசெண்டாக இதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம். எதிர்ச்சொல் கேட்குறாங்க, ஐயம் அப்படின்னா தெளிவு. இதுவும் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா சோர்வு. ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னா பொருள் எடுத்துடாதீங்க 2 கொஷினுக்குமே.
ஐயம் அப்படின்னா விலகு, அதுக்கு சொல் எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஊக்கம்னா தெளிவு, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு. 2 ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட 2 கொஷினுமே ஒரே மாதிரி தான். எதிர்ச்சொல் கேட்குறாங்கன்னா அந்த பொருளுக்கு, அந்த சொல்லோட பொருளுக்கு எதிர்ச்சொல் எடுங்க, ஆப்ஷன் மாற்றி எடுத்துடாதீங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக பார்த்தது தான். எதிர்ச்சொல் அரிது, எளிது அப்படின்னா அரிது. ஸ்கூல் புக்லேயே இருக்குது, புக் பேக் கொஸ்டின். 49, 50 எல்லாமே தமிழ் புக் பேக் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட்டு செஷனில் கொஷின் நம்பர் 951 1000 இந்த மாதிரி கொஷின்ஸ் ரீட் பண்ண உங்களுக்குமே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸை நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணும்போதும் ஒரு டைம் படிக்கும்போதும் எக்ஸாம் ஹால்லலாம் அந்த உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சப்ஜெக்ட் புரியும். சப்ஜெக்டில் கொஷின்ஸ் கரெக்டாக எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி அன்றைக்கி தான் தெரியும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு புரியும். தமிழ் இப்படி தான் கேட்டிருந்தாங்க, நம்ம 1000 கொஷின் நடத்தும் போதே ஒழுங்காக மாற்றி படிச்சிருந்தா இந்த 10,000 கொஷின்ஸு ரீட் பண்ணும்போதும் இந்த இப்போயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம். இல்லை அப்படின்னா திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த டைம் குரூப் 4. ஸோ அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியாது, யாருமே டிஃபைன் பண்ண முடியாது. அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம். சிலபஸ் மீன்ஸ் புக்ஸ் அப்டேட் பண்ணலாம், ஸ்கூல் புக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். புக்ஸு அப்டேட் பண்ணுறது, வேறு ஏதாவது நியூ அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இலக்கியம்லாம் எவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு பார்ட் ஆஃப் இதுதான் நம்ம படிக்கிறோம்.